அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயிங் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா தற்போது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமா இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ல எதெல்லாம் அதாவது நடந்து முடிந்து ரிசல்ட் வெளியிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இன்னும் வரணுமோ, அந்தந்த ஸ்டெப்புகள ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கக்கூடிய அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அதான் இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறது. ஸோ தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களுடைய மதிப்பெண், அது மட்டும் அந்த மார்க்கு, அவங்க வெளியிட்ட அந்த ரேங்க் அடிப்படையில அடுத்த கட்டமான நேர்முகத் தேர்வுக்கு பிசிக்கல் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய லிஸ்ட்ட டிஎன்பிஎஸ்சில வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு பொது பணியில் அடங்கிய 2ஆம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர். அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 2021ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 2022ல மெயின் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ நேர்முகத் தேர்வு இப்ப நடக்கப் போகுது. அதுக்கு உண்டான இத அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அடையவியல், அறிவியல் சார்நிலை பணியில் அடங்கிய இளநிலை அலுவலர். அது 2 போஸ்ட் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, 2023 ஜூலை மாசம் 23ஆம் தேதி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 போஸ்ட்டுக்கு 6 பேத்த கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இன்டர்வியூக்கு. ஸோ பிசிக்கல் சிவி செக் பண்றதுக்காகவும், நேர்முகத் தேர்வுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலாளர் கால்நடை தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்புக்கு 9 போஸ்ட் இருக்கு. அந்த 9 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியும், 10ஆம் தேதியும் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோல 19 பேர அவங்க நேர்முகத் தேர்வுக்கு, அதாவது 2ஆம் படத்துக்கு பிசிக்கல் சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் தான் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்டது. ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதே மாரி இந்த 3 எக்ஸாமும் ஒவ்வொரு எக்ஸாமும் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிக்குது. ஸோ அடுத்து இன்டர்வியூவோ, இல்ல பிசிக்கல் சிவியோ இது வரைக்கும் அவங்க கால்ஃபர் பண்ணவே இல்ல. ஸோ அதுக்கான அறிவிப்ப இப்ப வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் இந்தந்த போஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்ல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகி உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சிய கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ.